வில்லன் ரொம்ப ஈஸி சார், நடிச்சிடலாம். காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஆப்போசிட்டில் மாபெரும் லெஜெண்ட் காமெடியன்ஸ் இருந்தானா அதில் நமக்கு கொஞ்சம் அப்படி தூவுனாங்கன்னா நம்ம தனியாக காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பேர் காமெடின்ற பேரில் கொண்டு கொலையெடுக்கிறாங்க. ஸோ அந்த படம் நடிக்கும்போது நான் பார்த்தது என்னன்னா, மாபெரும் கலைஞன் கமல் சார். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுருப்பாரு. எல்லாம் நினச்சிப்பீங்க சாதாரணமாக போட அந்த கண்ணாடி பக்கம் கொண்டு போனாலே நமக்கு கண்ணில் தண்ணி ஊற்றும். ஸோ அதுக்காக ஒரு லென்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போடுவார். அது இப்படி வேற ஒரு இழுத்து கட்டியிருப்பார், இப்படி இப்படின்னு நடிப்பார். அப்பா அதில் ஒரு சீன் வரும், நெகட்டிவிட்டி பீப்புளை அப்படி எரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதுறான்னா அவன் ஒரு நெகட்டிவிட்டி. அவன்கிட்ட நீங்கள் எதுக்கு பேசணும், எதுக்கு பழகணும், எதுக்கு அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றப்ப நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக யூ பி ஹாப்பி இந்த பர்சன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், நடு சென்டர்ன்ட்டு. எனக்கு என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரில் வந்து சசிகுமார் சார் ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்டு ஹியூமன் அவர். அவர்கிட்ட பழகும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சது அவர் மேலே. இல்லை நாங்கள் வந்து ஓடுன்னு நினச்சோம், பட் வந்து பெருசாக போகல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்ல அப்படின்ட்டு. இத்தனை சுனாமியை பற்றி அதில் சொல்லியிருப்பாரு. அப்போ சுனாமினா எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது. அது அந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு சுனாமி வந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கா? யாரா அந்த அமிதாப் மாமா? இதோ இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்ம அமிதாப் மாமா. ஸோ நம்ம ப்ரொடியூசர் ஆக்டர் மிஸ்டர் பிச்சு விஸ்வநாத் சார் கூட தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவங்க கூட நான் நடிக்காம போயிட்டேனே, இல்ல இவங்க கூட வாய்ப்பு கொடுத்தா நான் கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்ற ஒரு ஆக்டர் யாராவது இருக்காங்க? நான் மேக்ஸிமம் எல்லாத்தோட நடிச்சிட்டேன் பாஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்ட நடிகர் வந்து ஒன்று கமல் சார். ரஜி சார் படத்தில் அருணாச்சல் நடித்தேன். கமல் சார் படத்தில் அன்பே சிவம். இதுக்கு மேலே எந்த படம் கிடையாது. ஏன்னா அன்பே சிவம் மாரி ஒரு படம் வந்து எனக்கு அமையது கஷ்டம். அந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலேயே சுந்தர் சார் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்ல. அது லாஸ்ட் முதல் நாள் தான் எனக்கு ஃபோனே வருது. நான் இப்போ பெங்களூரில் கன்னட படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். நாளானிலிருந்து உனக்கு ஷூட்டிங்கில் அந்த படத்திட்டு அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டா போயிடுவேன் அப்படின்னு. அதனால என் ஃபாஸ்ட்டாக என் போர்ஷனை முடிச்சு அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து பறந்தோடி அந்த படத்தில் நடித்தேன். அது வந்து அப்போ பெருசாக போகாட்டி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் பார்த்தவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அருமையான படம், என்ன அருமையான படம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா சார். அன்பே சிவம் ஒரு பேசப்பட்ட படம் இல்ல, பேசப்பட்டுட்டு இருக்க படம். ஆமா படம் இப்போ. ஏன்னா அப்போ அதுக்கான வேல்யூ இல்ல, இப்போ அதுக்கான வேல்யூ அதிகமாகவே இருக்கு, ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அன்பே சிவம்ன்ற அந்த விஷயத்தை பத்தி நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த அன்பே சிவம் நீங்க நடிக்க போற சுந்தர் சி சார் படம். ஸோ நீங்க அதோட கதையை கேட்டீங்களா? எதுவுமே இல்லையா? நான் எப்பயுமே கதை கேட்க மாட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து இறங்கினேன். வந்தோடனே கோஆர்டினேட்டர் செந்திலாரம் வந்தாப்புல வந்தோடனே ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம். அப்போ வந்து ஃபுல் சேவ் மீசை எல்லாம் ஃபுல் சேவிங், இதோட ஒரு கண்ணாடி. ஆமாம், அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் கொடுத்தாலும் அப்படி ரூமுக்குள்ள போய் என் ரூம்ல இருந்து அங்கே பக்கத்தில் பார்த்தா சந்தான மாதிரி இருந்தாப்புல. அப்பா அண்ணே வாப்பா சொன்னா பண்ணி வரன்ட்டு பக்கத்தில் நாசர் சார். ஓகே, நாசர் சார் சந்தான மாதிரி நாங்கள் 3 பேர் தான் வில்லன்ற தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த படம் நடிக்கும்போது நான் பார்த்தது என்னன்னா, மாபெரும் கலைஞன் கமல் சார். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாரு. எல்லாம் நினச்சிப்பீங்க சாதாரணமாக போட அந்த கண்ணாடி பக்கம் கொண்டு போனாலே நமக்கு கண்ணில் தண்ணி ஊற்றும். ஸோ அதுக்காக ஒரு லென்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போடுவார். அது இப்படி வேற ஒரு இழுத்து கட்டியிருப்பாரு, இப்படி இப்படின்னு நடிப்பார். அப்பா அதில் ஒரு சீன் வரும், அவரை அடிச்சு போட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டு அப்படி நாசா சாசம் செத்து போயிடும் அப்படி டைலாக்ல. அப்போ நின்று பார்க்கும்போது அப்படி கண்ணில் இருந்து தானா தண்ணி வருங்க, கிளிசன் போடாங்க. நல்லா மிரண்டுட்டேன். ஸோ அந்த ஒரு படம் எனக்கு கொடுத்த பாடன்னா மாபெரும் நடிகர்ப்பா, வாய்ப்பே இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய கலைஞன்ட்ட நம்ம வந்து நல்ல ஒரு ரோல் இவரோட ட்ராவல் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 60 நாள் அவரோட ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். சும்மாவா நம்ம உலக நாயகன்னு கூப்பிடுறோம் கமல் சார். ஸோ சூப்பர் சார். ஸோ இந்த அன்பே சிவம் அப்போ உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும்னு நீங்க நினைச்சீங்களா சார்? இல்லை நாங்கள் வந்து ஓடுன்னு நினைச்சோம், பட் வந்து பெருசாக போகல. சரி, இத்தனைக்கும் அப்போ வந்து வின்னர் ஷூட்டிங்கில் பொள்ளாச்சியில் இருக்கும். போய் பார்த்தா பெரிய க்ரௌடில் ரொம்ப அப்செட். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்ல அப்படின்ட்டு. இத்தனை சுனாமியை பற்றி அதில் சொல்லியிருப்பாரு. அப்போ சுனாமினா எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது. அது அந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு சுனாமி வந்துச்சு. எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, எப்படிடா இவங்க கணிச்சாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் சொல்கிறேன், அந்த படம் வந்து அப்போ போகாட்டியும் இப்போ தொடர்ந்து அந்த படம் பெரிய பேர், எங்கே போனாலும் நிறைய பேர் என்ன கேட்கறது அன்பே சார் அன்பே சார் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா சார் சூப்பராக சார் அப்படின்றது. ஸோ அன்பே சிவம்க்கு அடுத்து நீங்க அடுத்தடுத்து இப்போ சுந்தர் சி சார் கூட நிறைய டிராவல் பண்ணீங்க. ஸோ இப்போ கரண்டா சுந்தர் சி சார் கூட அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்கதா சொன்னீங்க. ஸோ அரண்மனை 5 போக போகுதுன்னு சொல்றீங்க. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த சினிமா என்னென்ன? நீங்க யோகி பாபோட 2 படம் பண்ணியிருக்கேன். ஓகே, அது ஒன்று ரிலீஸ் ஆகணும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நடு சென்டர்ன்ட்டு நரு கீர்த்தின்ட்டு 2 பேர் பண்ணியிருக்காங்க.
எனக்கு என்னன்னா எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர்ல வந்து சசிகுமார் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் படங்கள் நடிச்சதில்ல. ஆனா இந்த வெப் சீரிஸ்ல அவரோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா சச் எ பெஸ்ட் ஹியூமன் அவரு. அவர்ட்ட பழகும்போது ம் ரொம்ப எனக்கு புடிச்சது அவர் மேல. அவர்லாம் இன்னும் பெருசா வரணுன்ட்டு உண்மையிலேயே நான் கடவுள வேண்டிக்கிறேன். ஏன்னா அவர்லாம் வந்தாருன்னா நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. சூப்பர் கேரக்டர். ஏன்னா அயோத்தி பார்த்துட்டு 2 தடவ நான் பார்த்த படம் அயோத்தி. ம். இன்னும் அந்த சீன் கடைசி சீன் பார்த்தா கண்ல தண்ணி வந்துரும் நமக்கு. ஆ. நான் அவர்ட்ட பழக்கம் இல்லாதனால மெசேஜ் அனுப்பிச்சேன். உடனே ஃபோன் பண்ணாரு. பேசினேன் சார். அயோத்தி பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் சார். சூப்பரா பண்ணி இந்த மாரி படங்கள் நெறைய குடுங்க சார்ன்ட்டு அவர்ட்டயும் சொன்னேன், அந்த டைரக்டர்ட்டயும் சொன்னேன். ஸோ அந்த வெப் சீரிஸ் ஒண்ணு இருக்கு. இது போக இன்னும் 2, 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஜென்ரலா பிடிச்ச ஆக்டர்னா யாரை சார் சொல்லுவீங்க? கண்ண மூடி டக்குன்னு ஆ, இந்த ஆக்டர்னா எப்போ கூப்பிட்டாலும் நடிப்பேன்பா, இல்லைன்னா இவர் என் ஃபேவரட் பர்சனல் ஃபேவரட் அந்த மாதிரி. இல்ல எனக்கு வந்து பேசிக் மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் வந்து நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட மாபெரும் வெறியன். வெறியன்னா பிடிக்கல. வெறியன். வெறியன். என்னுடைய ஃபோன் ஆகட்டும், எதிலி ஆகட்டும் அவருடைய சாங் தான் இருக்கும். அதே மாரி காலையில எந்திரிச்சோன்னா ஒரு ஃபோட்டோல டிராவல் பண்ணும்போது முக்கியமான சார் ஃபோட்டோ பார்ப்பேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு கேரக்டர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் சாங்ல நீங்க கேளுங்களேன். ஏதோ மூட் சாங் கேட்டா கூட அப்படியே மைண்ட்ல மாறும் அவரது. அப்புறம் இன்னொரு நடிகர் என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் எப்பயுமே அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன். அந்த சூப்பர் சார். ஒரு நம்ம தமிழ் சினிமாவையும் நீங்க விட்டு கொடுக்கல, அதே நேரத்துல இந்தியன் சினிமாவையும் நீங்க ரெகக்னைஸ் பண்ண தவறல. ஸோ ஹிந்தியில இருந்து மலையாளம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா சுத்தி வந்துட்டீங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்க எம்ஜிஆர், அமிதாப் பச்சன் அண்ட் மோகன்லால் சொன்னீங்கல்ல. ஸோ அமிதாப் பச்சன் அவங்கெல்லாம் வந்து ஓகே, அவங்களாம் லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்கள பார்த்து தான் நீங்க சினிமாக்குள்ள வரணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சா? இல்ல அதுக்கு முன்னாடி சினிமா மேல உங்களுக்கு அப்புறம் முன்னாடியே ஒரு பெரிய இருந்துச்சு? இல்ல என்னன்னா காலேஜ் படிக்கும்போது இந்த என்டர்டைன்மெண்ட்ல நிறைய நடக்கும். காலேஜஸ் இத்தனைக்கும் நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னால நிறைய லோலா இந்த என்டர்டைன்மெண்ட். அதுல வந்து நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறைய டான்ஸ் ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுவேன். அந்த ஸ்டேஜ் டான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி டயட் பண்றதுலாம் ஆர்வி உதயகுமார். ம். அவன் இப்போ பெரிய டயட் ஆனான் அதுக்கப்புறம். ஓகே. என்ன அவன் நித்யானந்தன் ஒருத்தர் ஆ. டிவிலாம் நான் ஆ. பேசுவேன். ரகுவரன் நாங்க தான் ஸ்டேஜ். எனக்கு வந்து ரகுவரன் தான் பொம்பளை வயசு போட்டு டான்ஸ் ஆடுவான் கூட. ஸோ ஓகே. அப்போ இருக்கும்போதே சினிமாவுக்கு வரணும் வரணும் வரணும்ன்ற ஒரு இது இருந்துச்சு. அப்போல்லாம் என்னன்னா நீங்க விஸ்காம் நம்ம ஒரே ஒரு காலேஜ் தான் இருந்தது கவர்மெண்ட்ல. ம். அதுல சேர்றது ரொம்ப கஷ்டம். 10 சீட்டு தான் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு. நான் அப்போ பாம்பே போயிருந்தேன் அக்கா வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு அதை பார்த்து கிழிச்சு போட்டாங்க எங்க அம்மா. சினிமாவில் போய் சார் இவன் பாரு இந்த காலேஜ் முடிச்சு இதுல போய் சார் ஆக்டிங் கோர்ஸ் சார்ன்னு துரத்திட்டாங்க. ஆ. அப்போவே வேண்டான்ட்டாங்க. சரி விட்டுட்டு கல்ஃப் போயிட்டேன். கல்ஃப் போய் 5-6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியல சில காரணங்களால் நம்ம திரும்பி வந்துடுவோம். ஆமா. நல்ல ஜாப்ல இருந்தேன், நல்லா சம்பாரிச்சேன். அங்கேருந்து ஐ சப்போஸ் டு கோ அண்ட் செட்டில் இன் கனடா. அதுக்கு ரெடி பண்ணேன். அப்போதான் எங்கள் வீட்டில் இருந்து வேண்டாம் கனடாலாம் போய் அப்படிலாம் போய் வேலை பார்க்க வேண்டாம் அப்படிலாம் பணம் தர அவசியம் இல்லை. வந்துட்டாங்க. வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ள நுழைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தது அனுமோகன். ஓகே. ஸோ அவன் மூலமா வந்தோடனே கிட்ட 3, 5, 6 மந்த்ஸ்ல எனக்கு வந்து படங்கள் கிடைச்சிச்சு. ஸோ அது அப்படியே ட்ராலே வந்து ஓகே. ஸோ நீங்க காலேஜ் மேட்ஸ், உங்களோட காலேஜ் மேட்ஸ் ரகுவரன் சார் இந்த மாதிரி உங்க கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ நீங்க முன்னாடியே பிளான் பண்ணீங்களா, நம்ம முடிச்சிட்டு சினிமா எல்லாமே ஒண்ணா போக போறோம் இல்லை அப்படின்னு? அவங்க போயிட்டாங்க. சரி நானும் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்களே சொன்னாங்க வந்துரு எல்லாருமே. நான் உள்ள போயிருந்தேன். அப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஆர்வி குமார், நித்யானந்தம். நாங்கள் வந்து நீ ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிடு எல்லாமே டுகெதராகவே உள்ளே போகலான்ட்டு. அதுக்கான வாய்ப்பு எங்கள் வீட்டில் கொடுக்கல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி எங்கள் அம்மா வந்து அப்பாவும் சேர்ந்து கதாபாத்திரங்களாலேயோ நீங்க டிராவல் பண்ணீங்களா, இல்ல முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி ஒண்ணா நடிக்க போறோம்? இல்லை 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 அந்த கேரக்டர் கிடைக்கும் போது இப்போ வந்து ராணி மகன் நடிக்கும் போது லியாத் கலிகான் சொன்னார் இப்போ ரகுவரன் தான் உனக்கு கடைசி தம்பினாரு. ஓகே சந்தோஷம். அப்படி அமைஞ்சது தான். வீரப்பதக்கம் பண்ணும்போது மணிவண்ணன் சார் யார் யார் வில்லன்றப்போ ரகுவரன் ஒரு வில்லன், நீ ஒரு வில்லன், சிட்டி ஒரு வில்லன் அப்படின்னாரு. அந்த மாரி அமைஞ்சது தான் கூட நடிகர். ஸோ வில்லன், காமெடியன் இதுல ரெண்டு உங்களுக்கு எது சார் பிடிக்கும்? வில்லன் ரொம்ப ஈஸி சார், நடிச்சிடலாம். காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். அது காமெடி ஆர்டிஸ்டோட தான் நம்ம நடிப்போம். ஏன்னா நம்ம காமெடி பண்ண முடியாது. ஆப்போசிட்டில் மாபெரும் லெஜெண்ட் காமெடியன்ஸ் இருந்தானா அதில் நமக்கு கொஞ்சம் அப்படி தூவுனாங்கன்னா நம்ம மக்கள் ஆதித்யா டிவியில் வந்து நம்ம மக்கள் பார்த்து சிரிப்பாங்க. அவ்வளோதான். நம்ம தனியாக காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பேர் காமெடின்ற பேரில் கொண்டு கொலையெடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஓகே சார். ஸோ ஆனா இப்போ நீங்க வில்லன், காமெடியன் அந்த ரோல் தவிர்த்து இப்போ வர நடிகர்கள் வயசாக ஆக கொஞ்சம் அப்படியே ஸ்டைலிஷா மாறிட்டு வராங்க. ஸோ இப்போ நடிகர் சூர்யா இருக்கட்டும், ஸோ இப்போ உங்களையுமே எடுத்துக்கலாம். நான் வரும்போது ஒரு ஒரு தாட்ல வச்சிருந்தேன். பட் வரும்போதே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஹீரோயிஸ்டிக் ஸ்டைல்ல வந்திருக்கீங்க சார். நான் உங்களை பார்த்த உடனே நான் ஒரு பக்கம் எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி.
பயங்கர ஸ்டைலிஷா இருக்கீங்க. ஸோ இது வந்து என்னன்னா 2017 இருந்து இதை மெயின்டைன் பண்றேன். நந்தினின்னு ஒரு சீரியலுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஓகே. கெட்டப். ஸோ அதுலயே வந்து கலகலப்பு 2 பண்ணேன். ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அரண்மனை 1ல வந்து லைட்டா அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அரண்மனை 2ல தான் ஃபுல்லா ஷேவ் பண்ணேன். அரண்மனை 3 வந்து மொட்டை அடிச்சு பண்ணேன். ஓகே. ஸோ மாறிட்டு இருக்கும்போது திருப்பியும் இதே கேரக்டருக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டேன். அவ்வளவுதான் ஒளியே வருது. அவ்வளவுதான் பெருசா. நெக்ஸ்ட் மூவி மேபி இப்ப கேங்கர்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டேன். மேபி டைரக்டர் அடுத்த படம் மாத்த சொன்னார்னா அடுத்த டைரக்டர் யாரோ கண்டிப்பா சொன்னா மாத்திக்கலாம். மாத்திர வாய்ப்புகள் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. அப்கோர்ஸ் இப்போ நான் இப்போ ரீசெண்டா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லப்பர் பந்து. ஆ. தினேஷ் வந்து உண்மையிலேயே ரொம்ப யங்ஸ்டர். அவரையும் தான் சொல்ல வந்தேன். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருந்தாரு. நான் அந்த டைரக்டர் அன்னைக்கு ஏதோ ஒரு படத்துல பார்த்து சொன்னேன், சார் சமீபத்தில் நான் பார்த்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சொன்னேன் லப்பர் பந்து, அப்புறம் மகாராஜா. இந்த ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரானரி. லப்பர் பந்துல பார்த்தேன் தினேஷ் ஒரு மாமனார் கேரக்டர் ஒத்துக்கிறதுக்கு காரணம் அந்த கேரக்டர் அப்படி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அவர் தான் நிக்கிறாரு படத்துல. ஆமா. வெளியில வரும்போது டைரக்டருக்கு அப்புறம் நிக்கிறது என்ன தினேஷ், அப்புறம் இந்த ஸ்வஸ்திகான ஒரு ஆர்டிஸ்ட். இந்த 3 பேரும் அந்த படத்தையே தூக்கி நிறுத்திருப்பாங்க ஆமா. படத்துல. கண்டிப்பா சார். ஏன்னா அதுல ஹீரோ ஹரிஷ் கல்யாண் அப்படின்ற ஒரு இதுல போனாலுமே அது கடைசியில வந்து நின்னது தினேஷ் கையில தான். அந்த படம் வந்து தினேஷ் அந்த அவங்க ஒய்ஃபா வைஃபா நடிச்சாங்க. 2 பேருமே இயக்கம். சூப்பர் ஆக்டிங். ஆமா. சோ அந்த படத்துல உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தா நீங்க எந்த கேரக்டர் சார் எடுத்திருப்பீங்க லப்பர் பந்துல? கண்டிப்பா Obviously மாமனார் தினேஷ் கேரக்டர். கேரக்டர். கண்டிப்பா. சூப்பர் சார். சோ அடுத்தது உங்களுக்கான அந்த ஃபேவரட் ஆக்டர் அதே மாதிரி ஃபேவரட் ஆக்ட்ரஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஃபேவரட் ஆக்ட்ரஸ்ன்றது அப்பப்போ மாறிட்டே மாறிக்கிட்டே இருக்கும். இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப அப்போவே முன்னாடி எனக்கு வந்து ராதிகா மேடம் குஷ்பு மேடம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த இண்டஸ்ட்ரி வர முடியாது. 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா அன்ஷிகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ரீசன்ட் டைம். வி ஆர் லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 4 படம் நடிச்சிருக்காங்க எங்களோட. ஓகே. அதே மாதிரி அனுஷ்கா அவங்களோட ஒரு படம் தான் பண்ணேன். 2ன்னு ஒரு படத்தில் வில்லனா பண்ணேன். அப்பவே சுந்தர் சார் சொல்லுவார் இவங்க பெரிய ஹீரோயினா வருவாங்க. ஏன்னா கேரவன்ல போய் உட்காராத ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தது அப்பதான் அனுஷ்கா. கேரவனுக்கே போக மாட்டாங்க. சும்மா சின்ன ஸ்டூல போட்டு உட்காந்துப்பாங்க 2 படம். இப்போ அவங்க பர்ஃபார்ம் பார்க்கும்போதே என்ன நினைச்சோம் அவங்கள பெரிய ஹீரோயினா வருவாங்க. ஸோ அன்ஷிகா எனக்கு ரொம்ப நல்ல. ஓகே சார். சூப்பர். அங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாத்தையுமே லிஸ்ட் தெளிவா சொல்றீங்க சார். தெளிவான பதில் உங்ககிட்ட இருக்கு. சோ அப்புறம் எங்க கிட்ட இருந்து எங்க சார்பா எங்க மக்களுக்காக அந்த செலிபிரிட்டி கிரஷ்ன்னு நாங்க எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி கண்டிப்பா உங்க மனசுலயும் ஒரு செலிபிரிட்டி கிரஷ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்லைன்னா ஒரு கிரஷ்ன்றப்ப நம்ம எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஸோ செலிபிரிட்டி கிரஷ் அப்படின்னு யாராவது இருக்காங்களா சார்? அப்படிலாம் யாரும் இல்லை, நம்ம இல்லை. ஏன்னா நான் வந்து எல்லாத்திட்டையும் பழகுறேன். இதுக்காக கிரஷ் அதெல்லாம் கிடையாது. கிரஷ்ன்னு மீன்ஸ் ஒரு ஈர்ப்பு, ஒரு 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 ஈர்ப்பு தானே சார். அது கண்டிப்பா அதான் கிரஷ் தான், ஈர்ப்பு தான். அப்படி எனக்கு ஒன்றும் பெருசா நான் வந்து அப்படின்னு பார்த்தேன்னா நான் கார்த்திக் சாரை தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு லவ்வல் பாய். அவரை பார்த்தா எல்லாருமே லவ் பண்ண தோணும். ஆமா சார். ஏன்னா அவரோட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். அவர் பார்த்தா லவ் பண்ண தோணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லுவேன். ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கீங்களே சார். இல்ல அது உண்மைதான். நம்ம யார்ட்டையும் அவ்வளோ இது பண்றது இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்க போறோம்னா அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து சந்தோஷப்படுறது யாருன்னா கார்த்திக் சார். ஓகே. இதுலயுமே தெளிவான பதில் சொல்லி எங்க எல்லாரையும் அப்படியே சைலண்ட் ஆக்கிட்டீங்க. கேப்டன் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த ஒரு சில நடிகர்களா இருக்கட்டும். ஸோ பாலிடிக்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன சார்? சினிமால இருந்து பாலிடிக்ஸ் இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன சார்? டிபெண்ட்ஸ், அது அவங்களோட சாய்ஸ் தான். ஒருவேளை அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் யார் வேணா பாலிடிக்ஸ் வரலாம். நீங்கள் கூட டக்குன்னு ஒரு கட்சியில் சேரலாம், ஏதோ போஸ்டிங் கேட்கலாம், நான் சேரலாம். பட் பாலிடிக்ஸ் நான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கேரக்டர். இன்ட்ரெஸ்ட் இல்லாத என் ஏரியாவில் யாரா நிற்கிறாங்களா, நல்லா பண்ணுவாங்களா, அவங்களை ஓட்டு போடவில்லை, இவங்களே தான் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் புரட்சி தலை எம்ஜிஆர் விசுவாசியாவை தான். அவ்வளோதான், வேற எந்த இதுவும் கிடையாது. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட அந்த ரூமர்ஸ் இருக்கும்ல, இத்தனை வருஷ காலத்துல உங்களுக்கு கேள்விப்பட்ட ரூமர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான ஒரு ரூமர் அண்ட் அதை எப்படி நீங்க பாத்தீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அது என்ன பத்தியா இல்ல வெளியில பத்தியா? உங்களை பத்தி உங்ககிட்ட வந்த ரூமர்ஸ், பத்திரிகையில வந்த ரூமர்ஸ். ரூமர்ஸ்ன்றதே நம்ம பெரிய ஆள் ஆகிறோம்னு அர்த்தம். ஆமா, சிம்பிள் லாஜிக். என்ன வேணா எழுதுவாங்க, அதை நம்ம நோண்டோன்னு வைங்களேன், திருப்பி திருப்பி அது ஒரு புகையை கலைச்சு அப்படியே பாமாட் ஆயிரும். கண்டிப்பா அந்த ரூமரை படிச்சு பேசாம மூடி அந்த புக்கையோ அந்த நியூஸையோ பார்த்து பேசாம விட்டுருங்க. அது 24 ஹவர்ஸ்ல தானே எரேஸ் ஆயிடும். நான் அதெல்லாம் கவலைப்படல. என்னை பற்றி 90ஸ்லாம் நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. அதை பற்றிலாம் கவலையே படல நான். இன்னொரு நெகட்டிவிட்டி மாதிரி. அது எனக்கு எப்பயுமே நெகட்டிவிட்டி பீப்புளோட பழகவே மாட்டேன். பி பாசிட்டிவ். சுந்தர் சார் அடிக்கடி சொல்லுவார், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் மனசில் வச்சுட்டோம்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஐயோ அப்படின்னு இருந்துட்டு மாட்டிப்போம். நெகட்டிவிட்டி பீப்புளை அப்படி எரஸ் பண்ணிடணும். ஸோ உங்களை பற்றி ஒருத்தன் தப்பாக எழுதுறான்னா அவன் ஒரு நெகட்டிவிட்டி. அவன்கிட்ட நீங்கள் எதுக்கு பேசணும், எதுக்கு பழகணும்,
எதுக்கு அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா. அப்படின்றப்ப நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஹாப்பி இந்த பர்சன். சோ அத பத்தி படிக்கிறதாவே இல்ல. படிக்க பார்த்தாலே பார்த்தாலே பேரை பார்த்தாலே அடுத்து போய்க்கணும். அது ஒரு இது அப்படியா ரொம்ப எழுதுனால ஓகே அப்போ நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோ கண்டிப்பா அந்த ஹெட்லைனாவது படிச்சு பார்த்திருப்பீங்கல்ல சார்? அது தெரியும் எனக்கு. அப்போ வந்து நிறைய புக்கில் தானே வரும் அது. ஆமா. அது வரும்போது படிக்கிறது தான். படித்தா சில பேர் எனக்கு வந்து மெசேஜ் சொல்லுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ அவனை பற்றி வந்துருக்கு அந்த புக்கே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க ஆஃபீஸ்க்கு. அதை பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட வேண்டியது தான். கண்டிப்பா. அதை இக்னோர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. பட் அதுல ஏதாவது ஒரு பயங்கரமான ரூமர் நீங்களே பார்த்துட்டு ச்சே என்னப்பா இப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதுன ஏதாவது ஒரு ரூமர் இருக்கா சார்? ஸோ அது இப்போ சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. 1990 ஒரு ஹீரோயினோட காம்பினேஷன் பண்ணி ஏதோ எழுதுனாங்க. ஓகே. தென்னை நாங்கள் நல்ல ஃப்ரெண்டு. அது அவங்க இப்போ இண்டஸ்ட்ரியில் இல்லை. அவங்க லைஃப்பில் போய் கல்யாணமே செட்டில் ஆகிட்டு எங்கேயோ பெங்களூரோ பாம்பேல செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தாங்க அவங்க வந்து தமிழ் தெரியாது அவங்களுக்கு. நான் படித்து யாரோ இன்னொருத்தர் படித்து காமிச்சிருக்கேன் மாதிரி. அடுத்த நாள் ஷூட்டிங்கில் நான் படித்து காட்டு வந்துடுறேன். அவங்களே சொன்னாங்க இக்னோர் வச்சு இதெல்லாம் சும்மா எல்லாம் எழுதுவாங்க. ஸோ அவங்க முன்னாடியே படிச்சு காமிச்சேன் தமிழ் எப்படி எழுதியிருக்காங்க நம்மளை பற்றி அப்படின்ட்டு. நல்லா அதை தூக்கி போட்ட வேண்டியது. ஓகே. அவங்க யாருன்னு எதுவும் சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்? எதுக்கு சொல்லிட்டு ஓகே. நம்மளை பற்றி பேசினா போடுறேன், மற்றவங்களே பேசவே கூடாது.